தனியரசானை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் உளவிடு தனி பரம்பொருளே உளவிடு தனி பரம்பொருளே. நன்றி. வணக்கம். நான் அருள்செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகலூர், கீழ்வேலூர் ஒன்றியம், நாகப்பட்டினம் மாவட்டம். தேசிய ஆசிரியர் சங்கத்துல கோட்ட பொறுப்பாளர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான கோட்ட செயலாளர். நன்றி. வகுப்புக்குள்ள போலாம். நேற்று அநேகமா 120 பேர் இருக்கீங்க. நேற்று வந்து அதே எண்ணிக்கை தான், ஒரு 10 பேர் கூட வந்திருக்கலாம். அவங்களுக்காக சில குறிப்புகளை நான் கொடுத்துட்றேன். சார், நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? இருக்குது சார். இருக்குது. விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்? இருக்குது சார். கடைசி நீங்க எண்ட் பட்டன் அனுப்பிட்டீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். நீங்க எண்ட் பட்டன் அனுப்பிக்கலாம் மீட்டிங் முடிச்சோம். சரிங்க சரிங்க, நன்றி. நேற்று வகுப்புல பார்த்தோம், தமிழ் வகுப்புல பார்த்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஏன் வந்து தாள் 1க்கு 6ல இருந்து 8 வரலையும் படிக்கணும், ஏன் தாள் 2க்கு 6ல இருந்து 10 வரலையும் படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம். ஏன்னா பெஞ்ச் மார்க்ஸ், அதாவது 1 முதல் 5 வகுப்பு வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் சில திறன்களை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் என்று NCTE வரையறுத்து வச்சிருக்கிறது. அதுதான் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திறன்களை கத்துக் கொடுக்குற அளவுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு திறன் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு. அதனால அந்த குறிப்பிட்ட திறன்களை சார்ந்து வினாக்கள் இடம்பெறும். CBSE சிலபஸ் அல்லது மற்ற சிலபஸ்ல அந்த பெஞ்ச் மார்க்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1 to 5க்குள்ளேயே ஸ்டார்ட் ஆயிடுது. 6, 7, 8ல நீட்சி இருக்கும், அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். ஆனால் நம்மளுடைய சமச்சீர் கல்வி அந்த பெஞ்ச் மார்க்ஸ் திறன்களை ரீடிசைன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சமச்சீர் கல்வி புத்தகம் தயாராக ஆரம்பிச்சுட்டு நம்ம அது வந்தோன்னே மேட்ச் பண்ணிக்கிட்டோம். அதனால சில திறன்கள் வந்து 6, 7, 8 வகுப்புகள்ல தொடங்குது அல்லது அதுல நீளுது. அப்போ நம்ம வந்து 6, 7, 8 வகுப்புகளை முழுமையா பார்க்கணும். தாள் 1 எழுதுபவர்கள் 4, 5 வகுப்புகளை லைட்டா பார்த்துக்கோங்க, ஒரு பெரட்டிடுங்க. ஏன்னா அதுல புத்தகத்தில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் கேள்வியாக வரும். அதே போல தாள் 2 எழுதுபவர்கள் 6 to 10 கண்டிப்பா பார்த்துருங்க. 6 to 8 முதல்ல 6, 7, 8 முடிங்க, அடுத்தது 10 முடிங்க, அதுக்கு அடுத்தது நேரம் இருந்தால் 9. இப்போ நம்ம வகுப்புகளை பொறுத்தவரை கல்வி உளவியல் வகுப்புலேயே முடிஞ்சிடும். நீங்க மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிட்டா போதுமானது, படிக்க வேண்டியது இல்லை. தமிழ், ஆங்கிலம், கணிதம் நம்ம வகுப்புகளிலேயே முழுமையாக முடிக்கப்பட்டுவிடும். நீங்க அதுக்கப்புறம் சில குறிப்புகள் கொடுப்போம் புக்ல, அதை நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டா போதுமானது. சமூக அறிவியல், அறிவியல் இது ரெண்டும் வாஸ்ட் சிலபஸ், மிகப்பெரிய சிலபஸ்ங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 60க்கு மேல அந்த போர்ஷன்ஸ் நம்ம கிளாஸ்ல நம்ம மென்டார்ஸ் முடிச்சிருவாங்க. முக்கியமான பகுதிகள் எது எதெல்லாம் நீங்க பார்க்கணும், ஏன்னா பெயர்களின் எண்ணிக்கை, டேட்டா வந்து அதிகம். அந்த டேட்டாவை நாங்க நடத்த முடியாது, அது நீங்க தான் உட்காந்து மனனம் செய்ய வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். உதாரணமாக குறியீடுகள், வகைப்பாடுகள், இதெல்லாம் வந்து நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பெயர்களை கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான PDF ஷேர் பண்ணுவேன். நேற்றைய வகுப்புல சொல்லியிருந்தேன், தமிழ் வகுப்பு நேற்று முடியும் போது நான் சொல்லியிருந்தேன் PDF ஷேர் பண்ணிடுறேன்னு. ஏன்னா 6ஆம் வகுப்புல தமிழ் பாடம் உள்ளதான் இங்கிலீஷ் ஆங்கிலமும் இருக்கு. நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன்னா இதான் நம்ம பார்த்துட்டோமே, அப்புறம் ஏன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுங்கிற ஒரு எண்ணம் வரலாம். அதன் காரணமாகவே இன்னைக்கு மட்டும் நான் அதை தமிழ் வகுப்பு நேற்று முடிஞ்சோன்னே ஷேர் பண்ணல. இன்னைக்கு தமிழ் ஆங்கில வகுப்பு முடிஞ்சோன்னா நான் 2ஐயும் ஷேர் பண்ணிடுவேன். அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பாடங்கள் இதுல முன்னாடியே இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. ஆனா வகுப்புகளை கண்டிப்பா பாருங்க.
நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம், 6 to 8 புக்கை தனியா உட்காந்து உங்களால படிக்க முடியும். இப்போ யூனிட் 1 நம்ம தொடங்குவோம். இதுல உள்ள பாடப்பொருள்கள்ல நம்ம பார்க்க வேண்டியது ஏற்கனவே நம்ம தமிழ்ல சொன்னது போல கிராமர், பொயட்ரி, அந்த கண்டென்ட் பாடப்பொருள், இந்த 3 வகையா மதிப்பெண்கள் நமக்கு வருது. கிராமர் எல்லா ஆண்டுகளுமே அதிகமா வரும். லிட்ரரி டிவைசஸ், அதாவது லிட்ரரி டிவைசஸ் மட்டுமே ஒரு 3 மதிப்பெண்கள் 4 மதிப்பெண்கள் ஆண்டுதோறும் வருது. அது நம்ம விளக்கமா ஒரு 3 முறை நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா பின்னாடி இணையறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு இன்னொரு 10 நாள் போனோம்னா லிட்ரரி டிவைசஸ் அத்தனையுமே ஒரு 2 முறை 3 முறை பார்த்துருவோம். ஏன்னா அதுல உறுதியா குறைந்தபட்சம் ஒரு 3 மதிப்பெண் இருக்கு, அதை நம்ம பார்த்துப்போம். அதே போல கண்டென்ட்ல இருந்து மதிப்பெண் வருமா அப்படின்னா வருது. அது உறுதியா இத்தனை மதிப்பெண் தான் வருதுன்னு சொல்ல முடியல. சில ஆண்டு வினாத்தாள்ல ஒரு 5 மதிப்பெண்ணுக்கு கண்டென்ட் இருக்கு, சில ஆண்டு 3 மதிப்பெண்ணுக்கு இருக்கு, சில ஆண்டு 10 மதிப்பெண்ணுக்கு கூட இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு முறை பார்த்துரும். இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் பாடம் சீ டர்ட்டில்ஸ். இதுல இப்ப இந்த 5 வகை இருக்கு இல்லையா, லாக்கர் ஹெட், ஆலிவ் ரிட்லி, லெதர் பேக், ஹாக்கில், கிரீன் சீ டர்ட்டில். இத பேரை ஒரு முறை நம்ம படிச்சுப்போம். நம்ம பகுதியில் அதிகமாக இருப்பது ஆலிவ் ரிட்லி, அதை நம்ம தெரிஞ்சுப்போம். அவ்வளவுதான், அதுக்கு மேல இதுல விஷயங்கள் இல்லை. இதுல கண்டென்ட்டை பொறுத்தவரையிலையும் இந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனிச்சுப்போம். ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். இதை நம்ம ரொம்ப கவனமா அதை பார்த்துப்போம். இப்போ முதல் வார்த்தையாக கொடுத்திருக்கிறது என்னன்னா மரைன்னு கொடுத்துருக்காங்க. மரைன்னா நமக்கு தெரியும், மரைன் டெக்னாலஜி, மரைன் இன்ஜினியரிங், மரைன் போட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். மரைன்னா கடல் சார்ந்த அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதே போல டர்ட்டில் அப்படின்னா கடலாமை. நம்ம நம்ம சாதாரண ஆமை இருக்கு, அதுக்கு நம்ம அந்த கொசுவத்தி டார்டாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா இவை அதிக முறை கேட்கப்பட்டுள்ளது. மாதிரி வினாக்கள்லையும் சரி, அரசோட ஆசிரியர் தகுதி தேர்வு வினாக்கள்லையும் இது வந்திருக்கு. இப்போ இதுல இருக்கக்கூடியதுலயே மிக சிறியது எதுன்னா ஆலிவ் ரிட்லி, 35 கிலோ தான் இருக்கும். இருக்கிறதுலயே மிகப்பெரியது எதுன்னு கேட்டீங்கன்னா லெதர் பேக், அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த தோல் முதுகுல தோல்பை மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அதான் லெதர் பேக். இதுதான் மிகப்பெரிய கடல் ஆமை. அதனுடைய வெயிட் வந்து 700 கிலோ வரலையும் போகும். இதுல உள்ள செய்திகள் இதுதான். 5 வகை ஆமைகள், இப்ப நம்ம பார்த்த 5 வகை ஆமைகளும் இந்தியாவோட கோஸ்டல் வாட்டர்ஸ்ல இருக்கு. கோஸ்டல் வாட்டர்ஸ், அதாவது கோஸ்டல் அப்படின்னா நம்ம கடல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஸ்னானிம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். கோஸ்டல் அப்படின்னா சி அல்லது லேண்ட் அல்லது லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சீன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கோஸ்டல்னாலே கடல் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆக்சுவலா கோஸ்டல்னா அந்த எட்ஜில் உள்ள நிலம், கடலோட எட்ஜில் உள்ள நிலம் தான். ஸோ அதுல நம்ம கவனமா இருப்போம். இது போன்ற வார்த்தைகள்ல நம்ம கவனமா, நம்ம கொஞ்சம் குழப்பறதுக்காக இந்த மாதிரி வினாக்கள் வரலாம். கடல் ஓரம் அப்படிங்கிறது தான் கோஸ்டல், கடல் அப்படிங்கிறது கோஸ்டல் அல்ல, கடல் ஓரத்துல உள்ள நிலம். இந்த வார்த்தைகள்ல நம்ம கவனம் செலுத்தும். கடலோர காவல் படையெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி. அதே போல ஆங்கிலம் மட்டுமல்ல, இதுல உள்ள அத்தனை பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தமிழா இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், அறிவியல், சமூக அறிவியல். இந்த டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில இருந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு தேர்வுலையும் 3 மதிப்பெண்கள் வருது. ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு மதிப்பெண் கண்டிப்பா வருது. ஒட்டு மொத்தமா 5 மதிப்பெண்ணுக்கு நம்ம இதுல இந்த டூ யூ நோங்கிற பகுதியில வருது. சோ ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கக்கூடிய டூ யூ நோ அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில நம்ம கவனம் செலுத்தும். இப்போ இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னன்னா, இது இந்த அரிபாடாங்கிற விஷயத்த பத்தி நம்ம தேர்வுல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரிபாடா அப்படின்னா என்னன்னா, மாஸ் நெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஆலிவ் ரிட்லி ஆமைகள், கடல் ஆமைகள் எல்லாமே ஒரே நேரத்துல கடலுக்கு வந்து கடற்கரைக்கு வந்து முட்டையிடும். கடற்கரைக்கு ஷீஷோர், ஷீஷோர்னா கடற்கரை, கோஸ்டல்னா கடல் ஓரம், அதை ஞாபகம் வச்சுப்போம்.
கடல் கரைக்கு வருது, வந்து முட்டையிடுது. இதுல வந்து 3 இடங்கள் இருக்கு. அதுல ஒடிசா ஒண்ணு. மிகப்பெரிய அளவுல ஆயிரக்கணக்கான ஆமைகள் வந்து முட்டையிடக்கூடியதுதான் நம்ம அரிபாடா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பகுதியிலயும் இருக்கு. இப்ப சென்னையில ஒரு இடத்துல இருக்கு. ஆமைகள் வந்து ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டையிடக்கூடிய இடம். இங்க நாகை மாவட்டத்திலேயே வந்து கோடியக்கரை பகுதிகளில் வந்து ஆலிவ் ரிட்லி ஆமைகள் வந்து முட்டையிடுது. பட் இந்த இடங்கள் அரிபாடா அப்படிங்கிற இடம் எப்படி இருக்கும்னா, ஆயிரக்கணக்கான ஆமைகள் வந்து ஒன்னா முட்டையிடக்கூடிய இடம்தான் அந்த இடம். ஒரே நேரத்துல வரும். ஒரு குறிப்பிட்ட பீச்சுக்கு ஆயிரக்கணக்கான கடல் ஆமைகள் ஃபீமேல் டர்டில்ஸ் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்துல வந்து முட்டையிடும். அதை நம்ம கவனத்துல வச்சோம். இதுதான் அரிபாடா அப்படிங்கிற விஷயம். அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் இடையில ஆலிவ் ரிட்லி ஆமைகள் கடற்கரைக்கு வருது. அஷோ டு லே எக்ஸ், முட்டையிடுவதற்காக வருது. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளிப்பர்ஸ். இந்த ஆமைகளுடைய பிளிப்பர்ஸ்ங்கிற பகுதி, இந்த முதல் முன்பக்கம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து டார்டாய்ஸ்க்கு வந்து கால்கள் இருக்கும். ஆனால் டர்ட்டில பொறுத்தவரையிலும் அதை பிளிப்பர்ஸ்னு சொல்லுவோம். ரெக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் பிளிப்பர்ஸ். அதை வச்சுக்கிட்டு அதுங்க வரும். அதுங்க அந்த பிளிப்பர்ஸ் என்னன்னா, நீந்துறதுக்கு வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கும், எஃபர்ட்லெஸ்லி நீந்துறதுக்கு அது உதவும். ஆனா அது மூவிங் ஆன் த லேண்ட்ல வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால அது ரொம்ப சிரமப்பட்டு, லபாரியஸ்லி அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு, அதனாலதான் நம்ம லேபர் வார்டுன்னு கூட சொல்லுவாங்க. லபாரியஸ்லின்னா ரொம்ப சிரமப்பட்டு அந்த கடற்கரைக்கு வருது. அதே போல ஹைடைடு, ஒரு அதிகபட்ச கடல் அலை வந்து சேரக்கூடிய இடத்தை தாண்டி தூரமா அது போகணும். ஹைடைடிங்னு சொல்லுவோம். நம்ம அந்த கடல் ஓதம்னு சொல்லுவோம். அதிகபட்சமா கடல் வந்து கொஞ்சம் கடற்கரையில வந்து கூடுதலா வரும் அந்த பகுதி. அதையும் தாண்டி அது ஒரு இடத்த போகும். அதுக்கப்புறம் அது ஸ்கூப் பண்ணும். அதாவது 45 சென்டிமீட்டர் டீப்புக்கு ஸ்கூப் அவுட் அப்படின்னா, அந்த பிளிப்பர்ஸை வச்சு மண்ணை தள்ளி ஒரு கேவிட்டி, ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது. அதுக்குள்ள ஒரு 100 முட்டையிடும். இந்த முட்டைகள் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு ஷேப்பும் சைஸும் இருக்கும். ஒன்ஸ் ஒரு முட்டை இட்டுதுன்னா அந்த டர்ட்டில் அதை ஃபில் பண்ணிட்டு தன்னுடைய பிளிப்பர்ஸ்னால அந்த அதுக்கு மேல மண்ணை போட்டு தட்டும். இது வந்து இந்த முட்டைகள் வந்து தட்டிட்டு அது கடலுக்கு போயிடும். இந்த முட்டைகள் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிற முட்டைகள் வந்து இன்குபேட், அதாவது அடைகாத்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சூரியனுடைய வெப்பத்துல அடைகாக்கப்படும். இப்போ இதுல உள்ள வார்த்தைகளை நம்ம பார்த்துப்போம். கிளாசரி ரொம்ப முக்கியம். இதுல குறிப்பிடப்பட்டிருக்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இது எப்படி வேணாலும் கேள்வி வரலாம். இந்த வார்த்தையில இது வந்து ஸ்னானிம்ல வருமா, ஆண்டனிம்ல வருமா, அல்லது வந்து ஒரு 3-4 வார்த்தைகளை கொடுத்துட்டு இதுல எது தவறான வார்த்தை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு கேட்பாங்களா, அல்லது எது ரைமிங்ல மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்களா, அது நம்ம கணிக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை தான் நம்ம பெரும் கவனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த கால தேர்வுகள்ல பார்த்துருக்கோம். அதே போல நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், இது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அல்ல. ஆசிரியர் தகுதி தேர்வு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கானது. சோ இது ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு எப்படி நடந்ததோ கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே அதே போலதான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா கேட்டுருவாங்க, ரொம்ப எளிமையா இருக்கும். 1க்கும் 3க்கும் இடையில உள்ள நம்பர் எதுன்னு கேட்டுருவாங்க, ஏக்கும் சிக்கும் நடுவுல உள்ள எழுத்து எதுன்னு கேட்டுருவாங்க. எல்லாம் யாரும் நம்பாதீங்க. we have to put a so effort. அதனால நம்ம வந்து நம்மளால முடிந்த உழைப்பை இதுல நம்ம போடணும். இப்போ பிளிப்பர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனுடைய அந்த லிம்ஸ், ரெக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஹால் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறது. அடுத்தது லபாரியஸ்லி, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப ஒரு கிரேட் எஃபர்ட் போட்டு பண்றதுதான் லபாரியஸ்லி. கேவிட்டி அப்படின்னா ஹாலோ பேஸ், வெற்றிடம் நம்ம பார்த்துட்டோம். ஹாமஃபிளாக், ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறது. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, ஹாமஃபிளாக், ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறது. இன்குபேட், அதான் நம்ம அடைகாத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹேட்ச் எக்ஸ் யூசிங் வார்ம். பிரெடேட்டர்ஸ், அனிமல், அதாவது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு உணவுக்காக கொள்ளும், வேட்டையாடி உண்ணக்கூடிய விலங்குகளை பிரெடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாஷ் அப்படின்னா கட் பண்றது. ஸ்னவுட் அப்படின்னா அந்த
ஒரு அனிமலோட ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய மூக்கு பகுதி. எமர்ஜ்னா வெளில வருது. ஓகே, இப்ப இந்த வார்த்தைகளை பார்த்துட்டோம். இன்னொரு பாரா இருக்கு, அதை முடிச்சிருவோம். இப்பதான் இந்த ஆமைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. பல இடங்கள்ல உலகத்துல லோக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆமைகள் அந்த நெஸ்ட் கூடுக்கு வரக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு அதன் முட்டைகளை வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்காக எதுனா நம்ம நாய்கள், நரிகள், பன்னிகள் கூட இதை தோண்டி எடுத்துட்டு போய் சாப்பிடுது. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, டட்டில் விட்டுட்டு போனா அந்த வாசனை, அதை மோப்பம் முடிச்சுட்டு வந்து கண்டுபிடிக்குதுங்க. இதுங்க வந்து அப்படி இவர்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஒரு 40-60 நாள் இருந்ததுன்னா அதுங்க ஹேச்லிங்ஸா உருவாகி குஞ்சுகளாக மாறி ஸ்லாஷ் ஓப்பன், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸ்லாஷ்னா கட் பண்றது. அதனுடைய தோல் வந்து லெதரி ஷெல், எக் ஷெல், முட்டை ஓடு வந்து எப்படி இருக்கும்னா தோல் போல இருக்கும். அதை வந்து கட் பண்ணி அந்த எதால கட் பண்ணோம்னா அந்த டைனி எக் டூத், ஒரு சின்ன சின்ன பற்கள், அதனுடைய ஆமை பற்களோட அந்த தோலை கட் பண்ணி அது வந்து ஒரு ஷார்ப்பான பிளேடு மாதிரி இருக்கும். டிப் ஆஃப் த ஹேச்லிங்ஸ் ஸ்னவுட், அந்த மூக்கு நுனியில இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க வெளியில வருவாங்க. அதுங்களா எல்லாமே அட் ஏ டைம்ல சேர்ந்து, ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஹேமோஃபிளாக், அதாவது ஒளிச்சு வச்சிருக்கோம், மேல மண்ணை மூடி ஒளிச்சு வச்சிருக்கோம். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல தள்ளி அந்த மண்ணை தள்ளி எமர்ஜ் ஆகும், கம் அவுட், வெளியில வரும். இதை நம்ம புரிஞ்சு வெளியில வந்து அந்த நீண்ட தூரம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இந்த ஹைடைடு பகுதியில தான் இந்த முட்டைகள் இருக்கும். அங்க இருந்து அன்றைய தேதியில என்னைக்கு எந்த இடத்துல கடல் இருக்கோ அது வரலையும் அது போகணும். இது வரலையும் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. டூ யூ நோல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் இந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரலையும் இந்த கண்டென்ட், அதாவது பாடப்பொருள், நம்ம கான்டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதுல அதிக வினாக்கள் வருவதில்லைன்னு நம்ம உறுதி கொடுக்க முடியலன்னு இப்பதான் நம்ம சொன்னோம். ஸோ நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரையிலும் பலருக்கு தெரியும் 2-3 மதிப்பெண்கள் தான் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு. பலருக்கு நம்ம அந்த பார்டர்ல மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வாட்டி நம்ம அந்த வாய்ப்பை எதுலையுமே கொடுக்காம பார்த்துருவோம். ஏன்னா நீங்க இதை நான் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த வேலையை நான் பார்க்குறேன், கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருங்க போதும். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் திருப்பி பார்க்க சொல்லுவேன்னு இல்லை, நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் இதை நம்ம கம்ப்ளீட்டா பண்ணுவோம். அதனால ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் உதவும். அப்போ ஆமையினுடைய அந்த கடலாமை முட்டையை பொரிக்கும் போது அது வெளியில வர்றது மேல் ஹேச்லிங்கா, ஆண் குஞ்சா அல்லது ஃபீமேல் ஹேச்லிங்ஸா, பெண் கடலாமை குஞ்சா அப்படிங்கிறத முடிவு பண்றது எதுன்னா அங்க இருக்கக்கூடிய வெப்பம். அதாவது 27-28 டிகிரி சென்டிகிரேட் இருந்ததுன்னா அதுல வெறும் ஆண் குஞ்சுகள் மட்டும்தான் பொரிக்கும், 27 to 28. அதே 30க்கு போனதுன்னா ஃபீமேல் ஹேச்லிங்ஸ். 29 இருந்து 30 வரலையும் இருந்தா மிக்ஸ்டா இருக்கும், அதாவது ஆண் கடலாமை குஞ்சுகளும் இருக்கும், பெண் கடலாமை குஞ்சுகளாகவும் இருக்கும். இதை நம்ம கவனத்துல வச்சு, அதே போல இந்த சின்ன கடலாமை குஞ்சுகள் வந்து 20 கிராமுக்கு கம்மியா தான் இருக்கும். இது வந்து இதுல வந்து பல ஆமை குஞ்சுகள் வந்து கடல்ல அது பொரித்த இடத்துல இருந்து கடலுக்கு போய் சேராது. ஏன்னா அவைகள் நண்டுகளுக்கு இரையாயிடும். ஏன்னா 20 கிராம் தான் அந்த வெயிட். அதனுடைய அந்த முதுகுல இருக்கக்கூடிய அந்த தோல் தானே இருக்கும் பிறந்தனோ, அது கூட ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ நண்டு, பறவைகள் இது எல்லாமே அது தண்ணியை போய் ரீச் பண்றதுக்குள்ளேயே சாப்பிடும். அதே போல தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறமும் அங்க இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மெனி பிரெடேட்டர்ஸ், விலங்கு வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பிரெடேட்டர்ஸ் என்ன பண்ணும்னா இதனுடைய ஆரம்ப காலத்திலேயே நிறைய எண்ணிக்கையில உள்ளதை சாப்பிடும். அப்ப என்னன்னா சயின்டிஸ்ட் என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1000 கடலாமை குஞ்சுகள் பொரித்து அவை கடல் நோக்கி வந்தால் அதுல ஒண்ணுதான் அடல்ட், இளமை பருவம் வரலையும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து அதனுடைய சர்வை பார்க்கறதுக்காக தான் அதுங்க முட்டைய வந்து ரொம்ப அதிக எண்ணிக்கையில இடுது.
ஸோ கம்மியான முட்டைகள் இட்டா அதுங்க இனமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுல தான் கடலாமைகள் அதிக எண்ணிக்கையில முட்டையிடுது. அவை அத்தனையும் கடலுக்கு போனா கடல்ல வெறும் ஆமை மட்டும்தான் இருக்கும், கடலாமைகள் மட்டும்தான் இருக்கும். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ அது ஒரு சமநிலையில இருக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆஹ் இப்போ 1000 கடலாமை குஞ்சுகள் பொரித்தால் அதுல ஒண்ணுதான் கடலுக்கு. ஓகே, பல வருடங்கள் கடல்ல இந்த ஓபன் சீசன்ல ஓஷன்ல அவை நீந்துது. அது அடல்ட் ஆகுது, இளமை பருவத்துக்கு வருது. அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடலாமைகள் எந்த பீச்ல பிறந்ததோ அதே பீச்சுக்கு மீண்டும் அதனுடைய முட்டையை இடுவதற்கு வருது. அதுங்க எப்படி அதை கண்டுபிடிச்சது, அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னமும் பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஞாபகத்துல வச்சிருக்கிறது? ஏன்னா அது ஒரு பீச்ல பிறந்து அந்த கடலுக்குள்ள போயிட்டுனா அது எங்கெங்கயோ போகும், எவ்வளவு பெரிய கடல், அது இன்னமும் ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்போ இதுல சொல்ற விஷயங்கள் என்னன்னா, நிறைய படைப்புகள் சீடட்டில்ஸ் உள்ளிட்ட நிறைய படைப்புகள் வந்து சர்வைவ் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சமீப காலமாக மனிதனுடைய நடவடிக்கைகள் வந்து லாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ்னா 10 ஆண்டு. ஒரு டிகேட் அப்படிங்கிறது 10 ஆண்டு, செஞ்சுரினா 100 ஆண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? டிகேடுனா 10 ஆண்டு. சில 10 ஆண்டுகளில் வந்து ரொம்ப அதனுடைய அழிவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் விஷயம். மோட்டார் போட்ஸ் வந்தது ஒரு காரணம், பெரிய கப்பல்களுடைய ப்ரொப்பல்லர்ஸ் ஒரு காரணம், நம்ம போடுற பொல்யூஷன், டம்பிங் த பிளாஸ்டிக் இன்டு த ஓஷன், இதெல்லாம் கடலாமைகளின் அழிவுக்கு காரணமா இருக்கு. இதை விட முக்கியமானது என்னன்னா நெஸ்டிங் பீச்சஸ், அந்த பீச்சஸ்ல நடக்கக்கூடிய கட்டுமானங்கள், அதுவும் அதனுடைய சர்வைவலை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம இவ்வளவு பார்த்திருக்கோம். இதுல இருந்து யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ண பாருங்க. இந்த சரி, ஓகே, இந்த பக்கமும் நம்ம முடிச்சிருவோம். சர்வைவ் அப்படின்னா நமக்கு தெரியும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ரொம்ப பஞ்சு டயலாக் அது. அதாவது வாழ்வதற்காக பிழைத்திருத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிஸ்ட்ரீஸ் நமக்கு தெரியும், எது வந்து புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒன்று, புதிரான ஒன்று அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஃபேசினேட்டிங்னா அட்ராக்டிங், ஈர்க்கக்கூடியது, ரொம்ப கிராண்டா கிரேட்டா ஈர்க்கக்கூடியது. டிகேட் சொல்லியிருக்கோம் 10 ஆண்டுகள் அப்படின்ட்டு. கேள்விகள் பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் அப்படியுமே வருமானா வராது. ஆனால் இது வந்து ரொம்ப ரேரா தான் நடந்திருக்கு. இதுல உள்ள கேள்விகள் அப்படியே வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். பட் நம்ம எதுக்கு இந்த கேள்விகளை பாக்குறோம்னா, நம்ம பார்த்ததுல ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்கா, நான் இவ்வளவு நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறதுக்காக. சரி, முதல் கேள்வியை பாக்குறோம். டேஷ் இஸ் த பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டாய்சஸ். என்னன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர், மைக் ஆன் மட்டும் சொல்லுங்க. ஓகே, டைப் பண்ணுங்க. ஏபிசி எதுவா இருக்கும்? ஓகே, அது இது கூட ஈஸியான கேள்விதான், சீ டர்ட்டில். அதே போல இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ் we can see a species of, இதுல வந்து 3க்கும் இருக்கு, 3ஐயும் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, கடல் பகுதியில சீ டர்ட்டில்ஸ் தான் ஆன்சர். டார்டாய்ஸ் கடல்ல வராது, கோஸ்டல் வாட்டர்ல டார்டாய்ஸஸ் வராது. டால்பின் நம்மள்ட்ட இருக்கான்னா இருக்கு, எங்கன்னா மற்ற எந்த பகுதிகளிலும் கிடையாது. இந்த நம்ம மன்னார் வளைகுடாவா அந்த பகுதிகளில் மட்டும் அப்போது எப்போதாவது தென்படுகிறது. மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய டால்பின் வந்து நன்னீர் டால்பின், கங்கையில வாழக்கூடியது அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுப்போம். அதே போல சீ டர்ட்டில்ஸ் எதுக்கு அதனுடைய இடத்துக்கு வருது அப்படின்னா, டு லே எக்ஸ், முட்டையிடுவதற்காக வருது. இட் இஸ் a problem for sea turtles to come ashore because, அதுங்க கரைக்கு வரதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன? நமக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் ஹண்ட் தம். ஓகே, டர்ட்டில் ஃபிளிப்பர்ஸ் help it to swim, dig a nest, climb. So climb கிடையாது, ஆக்சுவலா dig a nest. அதே போல sea turtle, hammerflag, sits nest,
by tossing sand on it to hide its eggs from predators. Okay. Vocabulary இதுல நம்ம பார்த்திருக்கோம் homophones. இந்த ஹோமோபோன்ஸ் கண்டிப்பா ஒரு மதிப்பெண் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோபோன்ஸ் இந்த வகுப்புல தான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது கடைசியா 10ஆம் வகுப்பு வரை வரும். இதுல உள்ள வார்த்தைகள் இப்ப நம்ம டக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ரே அப்படின்னா வணங்குதல், இரண்டாவது இருக்கிற ப்ரே அப்படின்னா இறை. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹோல் அப்படிங்கிறது துளை, அடுத்த ஹோல் அப்படிங்கிறது முழுமை. ஃபர்ஸ்ட் இருக்கிற நைட் இரவு, கே வந்தா வீரன். சென்ட் நமக்கு தெரியும், சென்ட் மெசேஜஸ். சி வந்தா நாற்றம், அதாவது வாசனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஆக்சுவலா தமிழ்ல நாற்றம் தான். நம்ம நாற்றம்ங்கிறத துர்நாற்றம்ங்கிறத தான் நம்ம நாற்றம்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாற்றம்ங்கிறது வாசனையை தான் குறிக்கும். அதே போல சி முதல்ல உள்ளது பாக்குறது, அடுத்து உள்ளது கடல். அதே போல சீன் இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். ஹேர், லீகர் ஹேர் இதெல்லாம் வர்றதுல நம்ம கவனமா இருந்துப்போம். கொஞ்சம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதை நம்ம அதிக எண்ணிக்கையில பார்ப்போம். இவையும் ரிப்பீட்டட் அப்படிங்கிறதுனால, இது ரிப்பீட் ஆகுங்கிறது தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்தது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். நமக்கு தெரியும் எதை பத்தி பேசுறோமோ அது சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை பத்தி என்ன சொல்றோமோ அது ப்ரொடக்ட். அதுல என்ன இருக்கும்? வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, யார் செய்யறான்னு சொல்ற விஷயம், எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். இங்க கொடுத்துருக்காங்க ஏ டர்டில், டர்டில்ஸ். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட், அது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏ டர்டில் அப்படின்னு வந்தா இங்க என்ன வரும், டர்டில் அப்படின்னு வந்தா என்ன வரும், இது நமக்கு முக்கியம். இதுல கேள்விகள் வருமானா கண்டிப்பா டென்ஸ்ல நம்ம 12 டென்ஸையும் பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப நான் அதை பேச ஆரம்பிச்சா அது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுங்கிறதுனால விட்டுறேன். ஒரு முக்கியமா 3 டென்ஸ் தான் ரிப்பீட்டடா வருது. அதுல முக்கியமானது இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இன் சிம்பிள் பிரசன்ட். இப்போ டர்டில், ஏ டர்டில்னு வந்தா லிவ்ஸ் அப்படிதான் வந்திருக்க முடியும். சோ இங்க லிவ்னு இருக்கு, அது பொருந்தாது. டர்டில்ஸ்க்கு தான் லிவ் வரும். ஏ டர்டில் இஸ், ஓகே, அதுக்கு டர்டில்ஸ்க்கு இஸ் பொருந்தாது. ஏ டர்டில் ஹேவ் பொருந்தாது. ஏ டர்டில்னா ஹேஸ்னு வரும், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம பார்த்திருக்கோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கும், வெர்போட ஒரு எஸ் சேரும் அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஹேவ் வந்தா ஹேஸ் வரும், டூ வந்தா டஸ் வரும், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த விஷயங்களை நம்ம கவனமா பயன்படுத்தணும். அதே போல ஏ டர்டில் ஆர் வராது, ஏன்னா ஏ டர்டில்னு வந்தா இஸ் தான் வரும். அப்போ டர்டில்ஸ் ஆர், டர்டில்ஸ் ஆர். ஏ டர்டில் ஹேஸ், டர்டில்ஸ்க்கு தான் ஹேவ் வரும், ஏ டர்டிலுக்கு ஹேஸ் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதை கவனமா குறிப்பெடுத்துக்கிறோம். இது இன்னொரு வகுப்புல விரிவா நம்ம பார்ப்போம், கவனமா வச்சுப்போம். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதனால இதுல கவனம் செலுத்த வேண்டாம். இந்த கீழே இருக்க பொறுத்துக்க பாருங்க, இது அப்படியே கொடுத்து இதுக்கு ஒரு மதிப்பெண் கேட்பாங்க. இது சரியான ஆர்டர்ல பொறுத்துங்க, இந்த ஆப்ஷன்ஸ் மாறி மாறி இருக்கும். சி டர்டில்ஸ் அப்பனா இங்க கம் அஷோர் டு லே எக்ஸ், 1க்கு 3. அப்போ ஏபிசி அப்படின்னு இருக்குன்னா சி ஃபர்ஸ்ட் வரும். ஹேச்லிங்ஸ் கட் ஓபன் லெதரி எக்ஷெல், அப்போ சி, அடுத்தது டி ஆன்சரா வரும். ஏ டர்டில் யூசஸ் இட்ஸ் ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ் டு ஸ்விம், அப்போ சி, டி, பி. ஓகே, நமக்கு தெரியும் கடைசியா ஏ தான் மிச்சம் இருக்கு, அதுதான் வரணும். அதையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம், ஏன்னா நம்ம முடிவுகள்ல ஏதாவது தவறு இருக்கலாம். ஸோ பொறுத்துகளை நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சாலே நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். இருந்தாலும் ஆப்ஷன்ஸை பொறுத்து அது மாறலாம், அதனால கவனமா நம்ம இருக்கும். சார் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன், கேக்குதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தண்டபாணி சார் கேக்குதா? சார் சொல்லுங்க சார். கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே. ஓகேங்க சார், ஓகே. ஓகே, அடுத்தது ஒரு போயம் கொடுத்துருக்காங்க.
இந்த போயத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ரூல் தான், தமிழ்ல என்ன பார்த்தோமோ அதே ரூல் தான். போயம்னா முதல்ல அந்த போயட்டை பத்தி நம்ம பார்த்தோம். போயட்டை பத்தி தமிழ்ல இருக்கிற அளவுக்கு ஆங்கிலத்துல அவ்வளவு கூடுதலா எல்லாம் இல்லை. பட் இதை நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணிப்போம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த குறுந்தொகைன்னு வந்தா அதுல குறுகிய துளைய ஞாபகம் வச்சுக்கோங்க, பாம்பு, ஓணான், இது போல துளைக்குள்ள போற ஊர்வன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது போல ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலையும் கீவேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோ டஃபா ஒரு 2 வரியை கொடுத்துட்டு இதை எழுதுறவர் யாரு அப்படின்லாம் அதிகமா கேட்டதில்லை. அதுக்காக உட்காந்து எல்லா போயத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு முறை படிச்சிருவோம். அந்த ஒரு மதிப்பெண்ணுக்காக எல்லா போயத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணி அதோட ஆதரணம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் போக வேண்டாம். அதுல ஒரு முறை வாசிப்போம், அந்த ஒரு மதிப்பெண்ணை நம்ம விட்டுருவோம். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்ல, இங்குவை மட்டும் நம்ம விட்டுருவோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா விட்டுறக்கூடாது. ஏன்னா இது நிறைய எண்ணிக்கையில இருக்கு. ஏன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை போயங்களையும் நீங்க வாசிச்சு அது இந்த வரி இந்த போயத்துலதான் வருதுங்கிறத நினைவில் கொண்டு, அதை எழுதினவர் இவர் தான் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு, அதுக்கு தலைப்பு இதுதான் அப்படிங்கிறத நினைவில் கொள்றதுங்கிறது அத்தனை எளிதான ஒரு பணி அல்ல. சோ அப்படியே இதுல இருந்து கேட்டா கூட இதுக்கு ஒரு மதிப்பெண் தான். சோ அதை விட்டுருவோம் நம்ம. ஒருவேளை அந்த மாதிரி கேள்வி வரலன்னா நமக்கு அன்றைய நாள் நமக்கு நல்ல நாள், இனிய நாள் அப்படின்னு நினைவுல வச்சு. சரி, ஓகே. இந்த குரோக்கடைல்ங்கிற போயத்தை எழுதினவர் லெவிஸ் கேரல். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர். இந்த போயம் அதுலதான் இருக்கு. இப்போ லெவிஸ் கேரல், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட், குரோக்கடைல், இந்த 3லயும் சீய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலிஸ் அந்த உச்சரிப்பு அதை ஒரு தொடர்பு படுத்திங்க, கீவேர்டா வேணா எழுதிக்கோங்க. குரோக்கடைல், லெவிஸ் கேரல், அந்த சவுண்ட் மேட்ச் பண்ணீங்க. கேரல், குரோக்கடைல், ஆலிஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு சாத்தியம் இருக்கு நினைவுக்கு வருவதற்கு டக்குன்னு. இப்ப போயத்தை பார்த்துருவோம். How does the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden sky? How cheerful he seems to grin, how neatly spread his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. இந்த போயத்தை பொறுத்தவரையிலையும் போயத்திலிருந்து வினாக்கள் நிறைய முறை வந்திருக்கு. மாதிரி வினாக்கள்ல, நம்மளுடைய தேர்வுகள்லயே இந்த போயத்திலிருந்து ஒரு 3 முறை மாதிரி வினா பிளஸ் ரெகுலர் கொஸ்டின்ல இந்த தேர்வு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து லிட்டரரி டிவைசஸ்ல விஷயத்த நம்ம பார்த்துப்போம். ரைமிங் ஸ்கீம், இத ஞாபகம் வச்சுப்போம். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்ன? ஏஏபிபி, ஏபிஏபி இப்படின்லாம் போடுவோம். இது வந்து ஆங்கில ஆசிரியர்களுக்கு தெரியும், மற்ற ஆசிரியர்களுக்கு பரிச்சயம் இருக்கலாம். அதனால இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. முதல்ல இதனுடைய அர்த்தத்தை பார்த்துருவோம், அடுத்தது அந்த ரைமிங் ஸ்கீம் பார்த்துப்போம். How does the little crocodile improve his shining tail? எப்படி அந்த சிறிய crocodile முதலை தன்னுடைய டெய்ல ஷைன் பண்ண வைக்குது, அதாவது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது. இதுக்கு அர்த்தம் and pour the water of the Nile on every golden scale. ஒவ்வொரு செதில்லையும் நைல் நதியின் தண்ணீரை அள்ளி ஊத்துது. How cheerful he seems to grin. கிரின் அப்படின்னா அந்த பல்ல காட்டி அப்படியே இழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்போ எப்படி அதை வந்து பல்ல காட்டி சிரிக்குது. How neatly spread his claws. அதனுடைய அந்த தாடைகளை எப்படி வந்து விரிச்சிட்டு இருக்கு. And welcome little fishes. சிறிய மீன்களை வரவேற்குது. with gently smiling jaws. அதான் சிரிக்கக்கூடிய தாடைகளை வச்சு. கிளாஸ் அப்படின்னா அந்த நகங்கள், கூரிய நகங்கள் தான் கிளாஸ். ஜாஸ்னா அந்த தாடைய வச்சுட்டு சிரிக்கக்கூடிய தாடைகளை வச்சுட்டு வரவேற்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இந்த வார்த்தைகளை பார்த்துப்போம். டத் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ்ல டஸ்ங்கிறதுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இப்போ அது பயன்படுத்தப்படுவதில்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தப்படுவதில்லை. இது போல பழைய போயங்கள்ல நம்ம படிக்கிறதுனால அது நம்ம தேவைப்படுது, தெரிஞ்சு வச்சுட்டோம். ஓகே, ரைமிங் ஸ்கீம். இதுல என்ன ரைமிங் ஸ்கீம்? ரைமிங் ஸ்கீம்னா என்ன? ஒரு செய்யுள் பகுதி அப்படின்னா நம்ம பேராகிராஃப்னு தமிழ்ல சொல்லுவோம். ஒரு பேராகிராஃப், ஒரு பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு உரைநடையில சொல்லும் போது அதை பேராகிராஃப்னு சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கவிதையில செய்யுள்ல சொல்லும் போது ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல எத்தனை ஸ்டான்ஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
4 வரியா 2 ஸ்டான்ஸா இருக்கு. ஆக்சுவலா இதுல கேப் கம்மியா இருக்கு. ரெகுலரா ஒன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதோட ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால சொல்றோம். இதுல 2 ஸ்டான்ஸா இருக்கு. 4 வரியா இருக்கு. இந்த கேப் அதாவது 4வது வரைக்கும் 5வது வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான இடைவெளி இருக்கணும். இந்த இடத்துல இல்ல. சோ இந்த முதல் 4 வரியை நம்ம எடுத்துப்போம். ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய கடைசி வார்த்தைகள் தான் நமக்கு முக்கியம். அதை வச்சுதான் ரைமிங் ஸ்கீம் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி? எப்பயுமே ஒரு ஸ்டான்ஸா இருக்குன்னா அதனுடைய முதல் வார்த்தையினுடைய கடைசி உச்சரிப்பு ஏ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏல தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுல crocodile அப்படிங்கிற அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, கடைசி ஓசை, அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ரைமிங் அப்படிங்கிறதே நம்ம ஓசையை மையமாக கொண்டது. அதனால இந்த உச்சரிப்பு தான் முக்கியம், எழுத்துக்கள் முக்கியம் இல்ல. அது பற்றி நம்ம பின்னாடி ஒரு வகுப்புல பார்ப்போம். ஏன்னா ஆங்கிலம் அந்த எழுத்துக்கள், வவல்ஸ், கான்சனன்ட், ப்ளோசிஸ் இதெல்லாம் நம்ம ஒரு முறை பார்ப்போம். டை அடுத்தது, இதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைல், இது ஐ சவுண்டு, இதுல ஐ சவுண்டு. crocodile ஐ சவுண்ட் வருது. சோ முதல் வார்த்தை ஏ, அடுத்தது டைல் ஐ சவுண்ட் வருது. சோ அந்த 2 சவுண்டும் ஒரே சவுண்ட் அல்ல. அப்போ முதல்ல ஏன்னா அதே சவுண்டு அடுத்த 2வது வரியினுடைய கடைசி வார்த்தை அதே சவுண்ட்ல இருந்தா ஏன்னு போடும். ஆனா முதல்ல வர்றது crocodile ஐ, இதுல டெயில் ஐ சவுண்ட் வருது. சோ முதல்ல ஐ ஏ சவுண்டு, 2வதுல ஏ பி சவுண்ட். 3வது வரியோட கடைசி வார்த்தையை பார்க்கணும். நைல் ஐ சவுண்டு தான் வருது. அப்போ அது ஏல வந்த crocodileங்கிற அந்த கடைசியோட ரைமிங்ல ஒத்து போகுது. அப்போ திருப்பி ஏன்னு போடுறோம். அடுத்தது ஸ்கை, அப்போ ஏ சவுண்டு வருது. இதுக்கு இது வந்து டெய்லோட அதே சவுண்டோட ஒத்து போகுது. சோ இது ஏற்கனவே டைலுக்கு என்ன போட்டிருக்கோம்? பி போட்டிருக்கோம். அப்போ இதுக்கும் பி தான் போடுவோம். சோ இந்த முதல் பாராவுக்கு நம்ம ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிச்சது கண்டிப்பா உங்களுக்கு குழப்பமா தான் இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஏ ஐ அந்த சவுண்ட் ஏ ஐ ரெண்டும் மாறி மாறி வந்தது. அந்த டிப்தாங்ஸ்னு சொல்லுவாங்க. ஏ ஐ ஆ இ அந்த 2 சவுண்டும் சேர்ந்து வந்ததுனால டிப்தாங்னு சொல்லுவோம். இதுல வந்து டிப்தாங் சவுண்ட். நம்ம அதை விட்டுருவோம். இது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ 2வது பாராவுல பாத்தீங்கன்னா 5வது வரி எடுத்துக்கங்க. அதனுடைய 2வது ஸ்டான்ஸாவுல முதல் வரி இந்த இங்க கொடுத்துருக்கிறதுல 5வது வரி கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரீன், அப்போ அது ஏ. இதான் ஒரு ஸ்டான்ஸாவோட முதல் வரி, அப்போ அது ஏ. அடுத்தது கிளாஸ், கிரீனுக்கும் கிளாஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல, அப்போ அது பி. 3வது வரியோட கடைசி வார்த்தையை பாக்குறோம், இன்னுன்னு வருது. இது வந்து வரியோட உச்சரிப்போட ஒத்து போகுது. அப்போ சி போடலாம ஏவையே போடுறோம். ஏ பி திருப்பி ஏ வருது. திருப்பி இங்க பார்த்தோம்னா 4வது வரியில பார்த்தோம்னா ஜாஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஜாஸ்ங்கிறது 2வது வரியில இருந்த பி உச்சரிப்போட ஒத்து போகுது. கிளாஸ் ஜாஸ். அப்போ ஏ பி ஏ பி இதான் ரைமிங் ஸ்கீம். இப்போ இந்த இன்னுங்கிற இடத்துல டெயில் அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏவா மாறிடும். அதோட தொடர்பு இல்லாத கிளாஸ் வந்து பியா மாறிடும். அதோட தொடர்பு இல்லாத டெயில் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் அது சியா மாறிடும். அதோட தொடர்பு இல்லாத தன்னுங்கிற வார்த்தை இங்க இருந்ததுன்னா அது டியா மாறிடும். சோ அதனுடைய தொடர்புடைய உச்சரிப்பு ஏற்கனவே வந்திருந்தா அதே எழுத்தை பயன்படுத்திப்போம். இப்போ இதனுடைய ரைமிங் ஸ்கீம் கிரீன் ஏ, கிளாஸ் பி, இன் கிரீனோட மேட்ச் ஆகுது. சோ அந்த கிரீனுக்கு போட்ட அதே ஏவை இங்க போடுறோம். ஜாஸ் கிளாஸுக்கு போட்ட உச்சரிப்போட மேட்ச் ஆகுது. சோ கிளாஸுக்கு நம்ம 2வது எழுத்தான பிஏ போட்டிருந்தோம். அப்ப இதுக்கும் அதே பிஏ போடுறோம். சோ ரைமிங் ஸ்கீம் ஏ பி ஏ பி. இவ்வளவுதான். இந்த கேள்வி கடந்த ஆண்டு வந்திருந்தது. கடந்த நவம்பர் 2025 நடந்த தேர்வுல ரைமிங் ஸ்கீமுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க. அநேகமா மாதிரி நான் நீங்க பார்த்திருப்பீங்க, எழுதினவங்க தெரிஞ்சிருக்கும். நம்ம இதை இன்னொரு முறை முயற்சி பண்ணும்போது நிச்சயமா இதுல நம்ம தெளிவு பெற்றுக்கலாம். சோ இதுல இங்க வந்து டு யூ நோ கொடுத்துருக்காங்க. எப்பயுமே டு யூ நோங்கிற பகுதி வந்து நிச்சயமா முக்கியம். அது கவனத்துல வச்சுக்கோங்க.
சென்னை முதலை பண்ணை அதை பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்ட். ஊர்வனக்கான மிகப்பெரிய ஒரு ஜூ எதுனா இது. இதுல வந்து நேட்டிவ் வைல்டு ஃபயர், அதாவது இயற்கையான சூழ்நிலையில இருக்கு. நெக்ஸ்ட் பீச்சிங் ஃபார் ஆலிவ் ரிட்லி டர்டில்ஸ், அதனுடைய கடற்கரை பகுதியில ஆலிவ் ரிட்லி ஆமைக்கான நெஸ்டிங் பீச்சும் இருக்கு, அதாவது கூடு கட்டக்கூடிய பகுதியும் இருக்கு. இது எங்க இருக்குன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், நம்ம ஈசிஆர்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல கோவளத்துக்கு பக்கத்துல இருக்கு. நம்ம முதலை பண்ணை நம்ம போறப்ப எல்லாம் பார்த்திருப்போம், வாசல்லயே ஒரு முதல பொம்மை இருக்கும். இப்ப பாருங்க, கிளாஸ், ஜாஸ், அடுத்தது இதோட மேட்ச் ஆகுற வார்த்தை எது? 2 இருக்கு, காஸ், பாஸ். இப்போ கிளாஸ் ஒரு ஸ்டான்ஸாவில இதுல கிளாஸ் வருது, அடுத்ததுல ஜாஸ் வருதுன்னா எல்லாம் ஏன்னு போகணும். இவ்வளவுதான் ரைமிங் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸுக்கு ஒரே எழுத்தை பயன்படுத்துறது தான் ரைமிங் ஸ்கீம். ஓகே, அதுக்கடுத்தது இந்த கேள்விகள்ல நேரம் செலுத்த வேண்டாம். ஏன்னா இதுல வந்து நம்ம போயத்தை பார்த்ததுனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரியும். அடுத்தது ஒரு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இந்த பகுதி சார்ந்த ஒரு வினா நமக்கு வந்திருந்தது. ஏன் நம்ம வந்து இந்த பாட பொருளை தெரிஞ்சுக்கணும், நம்ம திறனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாமே, கிராமரை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமே, ஏன் பாட பொருளை பார்க்கணும்னா இந்த விஷயம் 2004 டிசம்பர் 26 நமக்கு மறக்க முடியாத நாள், சுனாமி வந்த தினம். அப்போ அந்த சுனாமில ஆப்பிரிக்கா நாட்டுல கென்யாவுல ஒரு குரூப் ஆஃப் ஹிப்போபொட்டமஸ் என்னாச்சுன்னா அடிச்சுட்டு போனச்சு. அதுங்க வந்து அந்த கடல்ல நீந்திக்கிட்டு இருந்தது, நீர் யானைகள். அவங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டு, இதுல அந்த சுனாமி வந்து அடிச்சுட்டு போயிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன கேப். நீர் யானைகள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கடலுக்குள்ள அந்த உயர்ந்த அலையில அடைச்சிட்டு போயிட்டு, அடுத்த நாள் மக்கள் வந்து அந்த பீச்சுக்கு வந்து பாக்குறாங்க, டேமேஜை பாக்குறாங்க. அங்க வந்து அந்த வழக்கமாக நீயக்கூடிய நீர் யானைகள் இல்லை. ஆனால் அங்க ஒரே ஒரு பேபி ஹிப்போ மட்டும் பாறைக்கு நடுவுல நிக்குது. அப்போ நிறைய பேர் வந்து அதை ரெஸ்கியூ பண்ண பாக்குறாங்க அந்த பேபி ஹிப்போவை. ஆனால் அது ரொம்ப அவ்வளவு ஈஸியா இல்லை. ஏன்னா அது 600 பவுண்ட். ஒரு பவுண்டுங்கிறது நம்ம கிலோன்னு நம்ம சொல்றோம் 1000 கிராம, பவுண்டுங்கிறது 400 கிராம் வந்து ஒரு பவுண்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 270 கிலோ, சாரி, பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. 600 பவுண்ட் அல்லது 270 கிலோ. அது வந்து யார் ஒருத்தரையும் அதை தூக்கிட்டு போக முடியல, ஒரு குழந்தை மாதிரி. அது வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, பயந்து இருக்கு, பசியில இருக்கு. டயர்ட், ஃப்ரைட்டன், ஹங்கிரி. அது தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்? மக்களை பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸ்லிப்பரினா வழுக்கக்கூடியதா இருக்கு. அதனால அதை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இல்லை. மக்கள் என்ன பண்றாங்கன்னா ரோப்ஸ், நெட்ஸ், கயிறுகள், வலைகள், படகுகள், கார்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு பண்றாங்க. ஆனால் அதை பிடிக்க முடியல. அப்போ ஒரு மனிதன், ஓவன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த பேபி ஹிப்போவை சண்டை போட்டு பிடிச்சிடறாரு. அதனால அந்த பிடிச்ச ஓவன் பேரையே அந்த பேபி ஹிப்போவுக்கு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஓவன்கிறது அதோட சண்டை போட்டு பிடிச்சவர். ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இதுக்கப்புறம் ஓவன் சொல்றது யாருன்னா அந்த பேபி ஹிப்போவை, நீர் யானை குட்டிய. இதை வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சாங்சுவரி எல்லாருமே வந்து அது நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஓவன்கிற அந்த நீர் யானை அத்தனை மகிழ்ச்சியாக இல்லை. அது டயர்டா இருக்கு, பயந்து போயிருக்கு. ஸோ அங்க போனோன்னே அது ஒரு மிகப்பெரிய கிரேயிஷ் டார்டாய்ஸ், ஒரு கிரே கலர்ல உள்ள ஒரு மிகப்பெரிய ஆமையை பார்க்குது. அது என்னன்னா அவங்க அம்மா மாதிரி இருக்கு. இது குட்டியும், அது ஒரு பெரிய ஆமை, இது ஒரு குட்டி. ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது அவங்க அம்மான்னு நினைக்குது. இது அந்த ஆமைகிட்ட ஓடி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கு. இது ஒரு உண்மை கதை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கதைய ஒரு உண்மையா நடந்த சம்பவம்.
அடுத்தது அந்த ஆமைக்கு வந்து 130 வயசு. நம்ம ஏற்கனவே பார்த்தது டர்ச்சில் கடலாமை, இது டார்டாய்ஸ் நிலத்தில் வாழக்கூடிய ஆமை. அதுக்கு பேர் வந்து ஜி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு ஓவன்ட்ட, என்ன ஒரு ஆச்சரியமா பாக்குது. ஆனா அது வந்து ஓவனை ஏத்துக்குது, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் முதல்ல ஓவன் வந்து சாப்பிடல, எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. ஆனா ஜீய பார்த்து அது எப்படி சாப்பிடுதோ அதே போல அது சாப்பிட ஆரம்பிக்குது. ஓவன் வந்து ஜீய வந்து அம்மாவா ஏத்துக்குது. ஜீ வந்து ஓவனுக்கு வந்து இலைகளை புட்களை சாப்பிடறதுக்கு கத்து கொடுக்குறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, ஒன்னா நடந்து போறாங்க, ஒன்னா நீராங்க, தூங்குறாங்க, ஈட் டுகெதர், ஒன்னா தூங்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து they learn to tell each other what they want to do. ஒருத்தருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத 2 பேரும் பரிமாறிக்கிறது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மக்களால கவனிக்கப்படுது. இது ஒரு அன்யூஷுவல். ஏன்னா நம்ம ஹிப்போ வந்து ஒரு மேமல், பாலூட்டி. இது வந்து ஒரு ரெப்டைல், ஊர்வன. இது ரெண்டும் ஒரு பாண்டு வந்து இருக்கு. பாண்டுனா ஒரு பிணைப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது வந்து மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இது நடந்தது. ஓவன் வந்து அதனுடைய தாயை இழந்து ஒரு ஜெயண்ட் டார்டாய்ஸ், ஒரு மிகப்பெரிய ஆமைய வந்து தன்னுடைய தாயாவா தத்தெடுத்துக்கிட்டு அது சர்வைவ் பண்ண ஆரம்பிக்குது, பிழைக்க கற்றுக்கொள்ளுது. இதனுடைய கதை வந்து ரொம்ப ஃபேமஸ். நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இதை பத்தி நிறைய எழுதினாங்க. இப்ப கூட நீங்க ஸ்டோரி ஆஃப் ஓவன் அண்ட் ஜீன்னு நெட்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா இவங்க 2 பேரும் அடிச்ச அந்த தொடக்க கால வீடியோக்கள் இருக்கும். இப்பயும் அது சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ the baby hippo was named after the சுனாமியா ஸ்டோமா ரிஸ்கியூவர்னா காப்பாத்துறவர்னா. அதே போல இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், இது மட்டும் நம்ம கவனமா வச்சுப்போம். இதுல எது வரியா வரும் அப்படிங்கறத நம்ம தெரியும். அப்போ முதல்ல வரக்கூடியது 4. நல்லா பாருங்க, செப்பரேட்டட் பை சுனாமி இன் 2004. அதுக்கு அடுத்தது வில்லேஜஸ் வந்து அதை ரிஸ்க் எடுக்க 3 வில்லேஜஸ் வந்து அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரிஸ்க்னா மீட்பு தான் ரிஸ்க்னு சொல்லுவோம். அதே போல அடுத்தது 1 ஓவன் வாஸ் டேக்கன் டு எ வைல்ட் லைஃப் சாங்சுவரி. அதுக்கு அடுத்தது 2 சாரி வில்லேஜஸ் இன் கென்யா ஸ்ட்ரகிள் டு ரிஸ்க் த ஹிப்போ. அதுக்கு அடுத்தது எது வரும்னா கடைசி, யங் மேன் நேம்டு ஓவன் ஹெல்ப்டு கேட்ச் த ஹிப்போ அண்ட் இட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிம். அவன் பேரை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது வரும். சாரி, ஒரு சின்ன நான் கவனிக்கல. அதுக்கு அடுத்தது அதை தூக்கிட்டு போறாங்க எங்க, ஓவன் வாஸ் டேக்கன் டு எ வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதுக்கு அடுத்தது ஓவன் மீட்ஸ் 130-year-old tortoise and named Z. கடைசியா ஓவன் அண்ட் Z become good friends. ஓகே, இத வச்சுப்போம். அடுத்தது இந்த குரூப் நேம் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து மேக்சிமம் இதுவரை வந்ததில்லை. அதனால இது நம்ம அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா பாத்துக்கலாம், ஒரு வாட்டி பாத்துக்கலாம். ஈல், சீல், வால்ரஸ், சீஹார்ஸ் இதெல்லாம் என்னது, சி அனிமல்ஸ். முதல்ல உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்க எலிஃபன்ட், டைகர், லயன், மங்கி எல்லாம் லேண்ட் அனிமல்ஸ். பேர்ல், காரல், காஞ்ச், ஆயில். ஆயில்னா இந்த இடத்துல இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க பெட்ரோலியத்தை தான் குறிக்கும். பியல், காரல், பவளம், சங்கு, காஞ்ச்னா சங்கு, ஆயில் பெட்ரோலியம். இதெல்லாம் எங்கன்னா சி ப்ராடக்ட்ஸ், கடல் பொருட்கள், அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள். சப்மரைன், ஷிப், யாச், ஃபெரி இதெல்லாம் சி டிரான்ஸ்போர்ட். அதே போல கைட் சர்ஃபிங், ஸ்கூபா டைவிங், பேராசைலிங் இதெல்லாம் வந்து சி கேம்ஸ். அல்பட்ராஸ், பென்குயின், பெலிகன், ஃபிஷ் ஹாக் இதெல்லாம் வந்து சி பேர்ட்ஸ். இதை நம்ம பார்த்துப்போம், இது அவ்வளவு கஷ்டம் இல்லைங்கிறதுனால. ஓகே, நம்ம முதல் வகுப்பு நம்ம முதல் டேர்ம் முடிச்சிட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து
3 யூனிட்ஸ் இருக்கு. ஒரு யூனிட்ங்கிறது ஒரு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி, அதுல ஒரு கிராமட்டிக்கல் ஐட்டம் இருக்கும். இப்ப இந்த பாடத்துல இருந்த கிராமட்டிக்கல் ஐட்டம் என்னன்னு யாருக்காவது நினைவு இருக்கா? யாருக்காவது? சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். தமிழ்மணி சார், கொஞ்சம் தமிழ்மணின்ற ஐடியில இருக்கிறவங்க உங்களோட வீடியோ கேமராவை ஆஃப் பண்ணுங்க. தயவு செய்து தமிழ்மணி தமிழ்மணிங்கிறவங்க வீடியோ கேமராவை ஆஃப் பண்ணுங்க. ஓகே, நாம வந்து எப்போதுமே வகுப்புகள் வந்து ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஆகும் இந்த வகுப்பை முடிக்கிறதுக்கு. இன்னைக்கே நம்ம கரெக்டா 7 மணிக்கு முடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு 1 hour எடுத்துப்போம். அதுக்கடுத்து நேரத்தை கூடுதலாக்குவோம். ஒரு 1.5 மணி நேரம், அதுக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளால ஒரு 2 யூனிட்டை முடிக்க முடியும். அடுத்த வகுப்புல 6th முதல் டேம் முடிச்சிருவோம். 2 வகுப்புல ஒரு டேம் முடிக்கிறதுக்கு நம்ம எய்ம் பண்ணுவோம். 6, 7 ஒரு நாள் ஒரு வகுப்புல நம்மள்ட்ட அதிகபட்சம் இருக்கக்கூடியது வந்து 100 நாட்கள் தான். அந்த விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்கள், தேர்தல் நாட்கள், தேர்தல் வகுப்பு நாட்கள், இதெல்லாம் கழிச்சிங்கன்னா வந்து நம்ம ஒரு 70-80 நாள் தான் நம்ம கையில இருக்கு. அதுல 120 வகுப்புன்னா 2 சப்ஜெக்ட்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தினசரி ஒரு வகுப்புன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அது சும்மா சொன்னோம். ஆரம்பத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும். போக போக வகுப்புகளின் எண்ணிக்கை கூடும். தமிழ் வந்து வார நாட்கள்ல இல்லாம விடுமுறை நாட்கள்ல காலையில இருக்கும். ஈவினிங்ல வந்து வேற சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா நானும் அவங்க அஞ்சுவட்டத்தம்மன் மகளிர் பள்ளி ஆசிரியர், அவங்களும் தான் கீழ்வேலூர் அஞ்சுவட்டத்தம்மன் மகளிர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் திருமதி தனலட்சுமி அவர்களும் தான் தமிழ் எடுக்கிறோம். இது வந்து நாங்க 2 பேருமே இங்க எந்த டைம் வேணாலும் வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறதுனால தமிழ் வந்து காலையில எடுப்போம். மற்றவங்க எல்லாம் அவங்களுடைய பணிகளை முடிச்சுட்டு கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கான வகுப்பு மாலையில இருக்கும். இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான குறிப்பு, இப்ப ஏன் நம்ம வந்து கரெக்டா 7 மணிக்கு முடிக்கிறோம்னா, இந்த வகுப்புல வந்து நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அவங்க ஒரு சகோதரி கூட போன் பண்ணி சொன்னாங்க, சார் இது மாதிரி கொஞ்சம் இந்த ரம்ஜான் முடிகிற வரலையும் மட்டும் கொஞ்சம் இந்த நோன்பு முடிகிற வரலையும் மட்டும் 7 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சுக்கோங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னாங்க. நிச்சயமாக உங்களுடைய பண்டிகைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியா இதை பண்றதுக்கும் எங்களுடைய எவ்வளவு ஒத்துழைக்க முடியுமோ பண்றோம். இப்ப ரம்ஜான் வரலையும் நிச்சயமா நாங்க 7 மணிக்கு முடிச்சிருவோம். ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நேரம் அதிகரிக்கும். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. நிச்சயமா இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டேம் முடிக்கும் போது இதுல இருந்து ஒரு வகுப்பு ஒரு மதிப்பெண் நான் ஏற்கனவே சொன்னேன். சைக்காலஜி கல்வி உளவியல் வகுப்பு, அந்த மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற டாபிக் முதல் நாள் நடந்த வகுப்பு தொடக்க நிகழ்வு, பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் தொடங்கி வைத்த தொடக்க விழா நிகழ்வுல அது முடிஞ்சோன்னு நடந்த கல்வி உளவியல் வகுப்புல ஆசிரியர் பயிற்றுனர் திரு சத்யநாராயணன் அவர்கள் எடுத்தது. அதுல மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்னு ஒரு டாபிக் எடுத்தாங்க. அவங்க மோட்டிவேஷன் சம்பந்தமான பாயிண்ட் சொன்னாங்க. அடுத்தது லேர்னிங்னு ஒரு டாபிக் இருக்கு. இது ரெண்டும் ஒரு வகுப்பு நடக்கும். இதுல இருந்து குறைந்தபட்சம் 3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வரும். அதே போல தமிழை பொறுத்தவரையிலையும், சார் என்னுடைய வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா சார்? தண்டபாணி சார் கேக்குதுங்க சார், கேட்டுட்டு இருக்குதுங்க சார். ஓகே, நன்றி சார். ஏன்னா எனக்கு ஸ்கிரீன் இங்க மாறிடுச்சு, அதனாலதான் சொல்றேன். நான் ஸ்கிரீனிங்ல இருந்து வெளில வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது ஆங்கிலத்தை பொறுத்தவரையும் நம்ம நேற்று நடத்தின வகுப்புல இருந்து ஒரு மதிப்பெண் வரலாம். இன்றைய நடத்தின வகுப்புல இருந்து கண்டிப்பா ஒரு மதிப்பெண் உண்டு. எதுன்னா அந்த லிட்டரரி டிவைசஸ். இது நிச்சயமா உங்களுக்கு எப்படினாலும் உண்டுங்க. ஒரு மார்க் பேப்பர் 1ஓ பேப்பர் 2ஓ இந்த லிட்டரரி டிவைசஸ் ரைமிங் ஸ்கீம் ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக உண்டு. அப்ப ஏன் சார் மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, அதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாமேன்னா, அது கண்டிப்பா உண்டு. மற்றதுல இருந்தும் கேள்வி வரும். ஸோ அதை கவனத்துல வச்சுப்போம். இன்றைய வகுப்பு இத்தோட நிறைவடையுது.